ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதிரன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 2 ஓடை அப்படின்ற தலைப்பில் வாணிதாசன் அவர்கள் பாடிய ஒரு பாடல் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வாணிதாசன் அவர்கள் பாடிய பாடல் முதல்ல நம்ம பாட்டை பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம அவரை பற்றி பார்க்கலாம். ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து தெளிந்து பாயும், பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி, ஈடு போதாது இதன் கவிக்கார் ஈடு செய்ய போராரோடி. அதாவது என்னென்னா, நீரோடையில் நம்ம நீந்தி விளையாடுறதுக்கு நம்மளுடைய உள்ளம் அப்படின்னா நம்ம மனம் அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். கற்களில் உருண்டு தவழ்ந்து நெளிஞ்சு போகிற அந்த ஓடையில் நீந்தி விளையாடுறதுக்கு நம்ம மனசு அவ்வளோ ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சலசல அப்படின்ற அந்த ஒலி எழுப்பியபடி அந்த ஓடை சலசலன்னு சவுண்டு கேட்குதா, அதான் பாடை இந்த ஓடை அப்படின்னா அந்த ஓடையில் வர்ற அந்த சலசல சவுண்டு கேட்குறதுக்கு, அந்த சவுண்டுக்கு அந்த ஓடுறதுக்கு எந்த பள்ளிக்கூடம் போய் படித்ததோ, நூல்கள் அதாவது நூல்கள் வர்ணித்து சொல்ல முடியாத அளவுக்கு அந்த ஓடையோட அந்த சலசலப்பு அவ்வளவு அழகாக இருக்கும். இது இதோட அழகுக்கு இணையாக வேறு யாரால் என்ன எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நன்சை புஞ்சைக்கு உணவை ஊட்டி, நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி, கொஞ்சி குளவி கரையை வாட்டி, குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி. அப்படின்னா இந்த நன்சை புஞ்சை நிலங்கள் எல்லாத்துக்கும் நீர்வளம் தந்து நம்மளோட பயிர்கள் எல்லாமே செழுமையாக வளர வைக்கிது. அதுக்கப்புறம் அந்த விளைஞ்ச பயிர்கள் எல்லாமே உணவை தந்து நம்மளோட நாட்டின் வறுமையை நமக்கு போக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? நெஞ்சில் ஈரம் இல்லார் நாண நீளுழைப்பை கொடையாக காட்டி, செஞ்சொல் மாந்தர் வல்லை பாட்டின் சீருக்கு ஏற்ப முளவை மீட்டும். அப்படின்னா அந்த நன்சை புஞ்சை நிலங்கள்லாம் நீர்வளம் தந்து பயிர்களை செழுமையாக வளர வைக்கிது. அவ்வாறு விளைந்த அந்த பயிர்கள் மூலம் உணவை தந்து நம்மளோட நாட்டினுடைய வறுமை அப்படின்ற ஒன்றை போக்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சி மயிலும் அந்த அலைகளால் அதோட அலைகளால் கரையை மோதுது. குளிர்ச்சி தரும் பொருட்களால் அதுக்கு இன்பம் தருது. நம்மளுடைய நெஞ்சத்தில் ஈரம் அப்படின்னா இரக்கம் இல்லாதவங்க வெக்கப்படுற மாதிரி ஓடி தன்னோட உழைப்பை மக்களுக்கு கொடையாக தருது. சிறந்த சொற்களை பேசுகிற பெண்கள் பாடும் பாட்டு தான் வல்லைப்பாட்டு. அதோட சிறப்புக்கு ஏற்ப முளவை முழக்கத்தை போல் அந்த வல்லைப்பாட்டோட அந்த முழக்கம் போல் அதோட ஒலி இருக்குது, சத்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ரொம்ப ஒரு சின்ன பாட்டு தான் ஓடை அப்படின்ற தலைப்பில் வாணிதாசன் பாடியிருக்காரு. தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல், ஈரம் இரக்கம், முழவு இசைக்கருவி, நன்சை அப்படின்னா நீர்வளம் நிறைந்த பயிர்கள் விளையும் நிலம், புன்சை அப்படின்னா குறைந்த நீரால் பயிர் விளையும் நிலம், வல்லைப்பாட்டு அப்படின்னா நெல் குத்தும் போது பாடும் பாடல், பயிலுதல் படித்தல், நாணம் வெக்கம், செஞ்சொல் திருந்திய சொல். ஓகே, ஸோ தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வாணிதாசன் அப்படின்றவர். அரங்கசாமி என்கிற இத்திராசொலு அப்படின்றதான் இவரோட இயற்பெயர். பாரதிதாசனோட மாணவர். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு இந்த மாதிரி மொழிகளில் வல்லவராக இருந்திருக்காரு. கவிஞரேறு பாவலர் மணி அப்படின்ற சிறப்பு பெயர் பெற்றிருக்காரு. ஃப்ரெஞ்சு அரசு செவாலியர் விருது வழங்கியிருக்கு. இந்த கொஷின் அடிக்கடி கேட்பாங்க. இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, கவிஞரேறு பாவலர் மணின்னு அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, இவரோட இயற்பெயர் கேட்டிருக்காங்க. இந்த 3 கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க அதிகமாக. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம், இது இவருடைய நூல்கள். அப்புறம் இவரை தமிழ்நாட்டின் தாகூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் புதுமை கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1979 பாவேந்தர் விருது வாங்கியிருக்காரு. பாவேந்தர் விருது 79 வாங்கியிருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் இவர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னா புதுச்சேரி. ஓகே, புதுவையை அடுத்த வில்லியனூர் அப்படின்ற ஊரில் இவர் பிறந்திருப்பார். வில்லியனூர். ஓகே, பொங்கற் பரிசு அப்படின்றதும் இவருடைய நூல் தான். இந்த ஓடை அப்படின்ற பாட்டு தொடுவானம் அப்படின்ற தலைப்பில் நமக்கு கிடச்சிருக்கு. பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. செஞ்சொல் மாந்தரின் வல்லைப்பாட்டுக்கு முளவை மீட்டுவது ஓடை.
நன்செய் நன்மை ப்ளஸ் செய். நீள் உழைப்பு நீள் ப்ளஸ் உழைப்பு. சீருக்கேற்ப ஓடையாட. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த பாட்டு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஈஸியான பாட்டு தான். வாணிதாசன் பற்றி இவரை பற்றி ஸ்கூல் புக்கில் வேறு எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே வந்து நான் தனியாக வீடியோ போட்டிருப்பேன். ஸோ வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோவோட லிங்க் வைக்கிறேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாணிதாசன் பற்றி பயோகிராஃபி ஃபுல்லாகவே நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷினும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.